السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. قال نبينا صلى الله عليه وسلم: إنما أنا رحمة مهداة. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகிய ரபியுல் அவ்வல் மாதம் முதல் வாரம் ஜும்மா நாளில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் அருள்கொடை என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லக்கூடிய ஆயத்திற்கு கடந்த வாரம் எப்படியெல்லாம் அவர்கள் அருள்கொடையாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். நபிகள் நாயகத்துடைய 63 ஆண்டுகளின் வாழ்க்கையை நாம் படித்து பார்த்தால் 63 ஆண்டுகளில் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவர்களால் உதவி பெற்றவர்கள்தான் உண்டு என்பதை வரலாறு சொல்லும் உண்மை. அந்த நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அருள்கொடையாக இருக்கிறார்கள். பிறக்கும் முன்பு நபிமார்களுக்கு அருள்கொடை, பிறக்கிற நேரத்தில் தாய்க்கும் தந்தைக்கும் அருள்கொடை, பிறந்த பிறகு ஹலிமத்து சாதியா என்ற பெண்மணிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்கொடையாக இருந்தார்கள். ஆக சுருக்கமாக சொன்னால், நபிகள் நாயகத்தால் தான் அனைவரும் உதவியை பெற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளால் தான் உலகத்தில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். துப்பா என்ற அரசர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பாக கொடுத்த வீடுதான் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வசித்து வந்த வீடு. அந்த வீட்டில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு தங்கினார்கள். மதீனா வாசி அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்திற்கு வீடு கொடுத்து உதவி செய்தார் என்று சொல்வதை விட, நபிகள் நாயகத்தால் தான் அந்த அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உதவி பெற்றார்கள் என்ற வரலாறை கடந்த வாரம் நாம் பார்த்தோம். ஆக உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், வாழ்ந்த மனிதர்கள், இனி வரக்கூடிய மனிதர்கள், உலகம் அழியும் வரும் மனிதர்கள் அனைவரும் நபிகள் நாயகத்தின் உதவியை கொண்டுதான் வாழுகிறார்கள். அவருடைய அருளால் தான் உலகத்தில் வாழுகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும் ஒரு அழகான வரலாறு. நபிகள் நாயகத்திற்கு உதவி செய்தார்கள் என்ற வரலாறை நாம் படித்தால்
நபிகள் நாயகத்தால் அவர்கள்தான் உதவியை பெற்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு வரலாறு, இம்ரான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகத்தோடு நாங்கள் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டோம். போகும் வழியில் எங்களுக்கு சரியான தாகம் ஏற்பட்டது. நபிகள் நாயகத்திடம் நாங்கள் முறையிட்டோம், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு சரியான தாகமாக இருக்கிறது, தண்ணீர் வேண்டும் என்று நாங்கள் முறையிட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கும் இங்கும் தேடி பார்த்து விட்டு எங்கும் தண்ணீர் இல்லை. 2 சஹாபாக்களை அழைத்து, அதில் ஒருவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உண்டு, அந்த இருவரையும் அழைத்து தண்ணீர் எங்காவது கிடைக்கிறதா என்பதை பார்த்து தண்ணீரை எடுத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். 2 சஹாபாக்களும் தூரமாக பயணம் செய்தார்கள். வெகு தூரமாக சென்றார்கள் தண்ணீரை தேடி. எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. இறுதியாக தூரத்தில் இருந்து ஒட்டகத்தில் ஒரு வயதான கிழவி 2 தோல் துருத்திகளில் தண்ணீரை ஏற்றிக் கொண்டு வருவதை பார்த்து அவன் வருகின்ற வரை அந்த இடத்தில் நின்று அந்த வயதான கிழவியை வழிமறித்து, இந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து கொண்டு வருகிறாய் என்று கேட்டார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, அஹ்தி பில் மாயி அம்சி ஹாதிஹி ஸஆ, இந்த நேரம் நேற்று நான் அங்கிருந்து கிளம்பினேன் என்று சொன்னார்கள். ஒரு நாள் தூரம் பயணத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து வருகிறேன், என்னோடு ஒருவர்கள் எல்லாம் பிந்தி விட்டார்கள், நான் முந்தி வந்து விட்டேன் என்று அந்த அம்மா சொன்னாங்க. உடனே 2 சஹாபாக்களும் சொன்னார்கள், இன் தலிகை லஹா, இன் தலிகை இதன், நீ இங்கே வா, இன்ன மனிதர் உன்னை அழைத்து வர சொன்னார் என்று சொன்னவுடன், புதிதான மார்க்கத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறாரே அந்த மனிதரா என்று அந்த அம்மா கேட்டாங்க. ஆமா, நீ ஏதோ தவறாக புரிந்திருக்கிறாய், எனவேதான் நீ அவ்வாறு சொல்கின்றாய் என்று மனதில் நினைத்து கொண்டு நீ சொல்லக்கூடிய மனிதனிடத்தில் வா என்று அழைத்து வந்தார்கள். அந்த வயதான மூதாட்டி தன்னுடைய ஒட்டகத்தில் இருக்கும் தோல் துருத்திகளில் இருக்கும் தண்ணீரையும் கொண்டு நபிகள் நாயகத்திலும் வந்தார். கீழே இறங்கச் செய்தார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கியவுடன் அந்த மூதாட்டி வைத்திருந்த தோல் துருத்தியை தூக்கி ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அதற்கு பிறகு நின்ற சஹாபாக்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், குடிப்பவர்கள் குடித்துக் கொள்ளுங்கள், குடிப்பவர்கள் குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். 2 சஹாபாக்கள் அனைவரும் அந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணீரை குடித்தார்கள், தேவைக்கு எடுத்துக் கொண்டார்கள், ஒரு செய்தும் கொண்டார்கள். தன்னுடைய வாகனத்திற்கு ஒட்டகங்களுக்கு தண்ணீரையும் கொடுத்தார்கள். தண்ணீர் குறையாமல் அப்படியே இருந்தது. நடந்த நிகழ்வை அந்த வயதான மூதாட்டி பார்த்து கொண்டிருக்கிறாள் ஆச்சரியமாக. ஆனால் அவள் கொண்டு வந்த தண்ணீரில் ஒரு சொட்டு கூட குறையவில்லை. ஆச்சரியத்தோடு அந்த வயதான மூதாட்டி பார்த்து கொண்டு இருக்கிறாள். எல்லோரும் குடித்துவிட்டு தேவைக்கு தண்ணீரை எடுத்துவிட்ட பிறகு, ஒட்டகத்திற்கும் தண்ணீரை புகுட்டிய பிறகு அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழர்களை பார்த்து, நீங்கள் இந்த வயதான மூதாட்டிக்கு உதவி செய்யுங்கள் என்றார்கள். நீங்கள் இந்த வயதான மூதாட்டிக்கு உதவி செய்யுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் சில பேர் பாலாடை கொடுத்தார்கள், நெய்யை கொடுத்தார்கள், பேரித்தம்பழங்களை கொடுத்தார்கள், இன்னும் சில தானியங்களை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு ஒட்டகத்தின் மேல் ஏறிக்கொள்ளம்மா என்று சொல்லிவிட்டு, நாங்கள் செய்வதை நன்றாக பார்த்தாய், உடைய தண்ணீர் இருந்து ஒரு சொட்டு கூட குறையவில்லை, அல்லாஹுதான் எங்களுக்கு தண்ணீரை தந்தான் என்று சொல்லி அந்த அம்மாவை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் வழி அனுப்பி வைத்தார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு அந்த அம்மா வசிக்கும் பகுதியில் ஒரு போர் நடக்கிறது. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அந்த அம்மா ஊரை தாக்கவில்லை. அந்த ஊர் மக்களை அழைத்து அந்த வயதான மூதாட்டி சொன்னாங்க, பாத்தீங்களா, பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு போர் நடக்கிறது, நம்மை ஊரை மட்டும் அவர்கள் தாக்கவில்லை, காரணம் நான் ஒரு நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிறேன் தண்ணீரை கொடுத்து என்று அந்த அம்மா சொல்லிவிட்டு, நீங்கள் எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஊர் மக்களுக்கு சொல்ல, அந்த ஊர் மக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து அவர்களிடத்தில் அழைத்து வரப்பட்டு கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பது வரலாறு. இந்த வரலாற்றில் என்ன, நம் ஊரை அவர்கள் தாக்கவில்லை, நம்மை சுற்றி இருக்கிற ஊர்கள் எல்லாம் தாக்கப்படும் போது, கடுமையாக தாக்கப்படும் போது நம் ஊரை மட்டும் அவர்கள் தாக்கவில்லை, காரணம் நான் செஞ்ச உதவி என்று அந்த அம்மா சொல்றாங்க.
ஆனால் வரலாற்றை நாம் சிந்தித்து பார்த்தால், நன்றாக படித்து பார்த்தால், அந்த அம்மாவால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் உதவியை பெறவில்லை. நபிகள் நாயகத்தால் தான் அந்த அம்மாவும் அந்த ஊர் மக்களும் உதவியை பெற்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு ஒரு அருட்கொடை, உலக மக்களுக்கெல்லாம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஒரு அருட்கொடையாக இருக்கின்ற காரணத்தினால் நபிகள் நாயகத்தால் தான் மற்ற மனிதர்கள் எல்லாம், மற்ற சஹாபாக்கள் எல்லாம், உலகத்தில் வாழும் மனிதர்கள் எல்லாம் உதவியை பெறுகிறார்கள், பெற்றார்கள். நம்மால் அவர்கள் எந்த உதவியும் பெறவில்லை. அதே போன்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வரலாறை படிக்கும்போது இஸ்லாத்திற்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்த காரணத்தினால் அவர்கள் நபிகள் நாயகத்திற்கு தனிய சொத்துக்கள் எல்லாம், தனிய பொருள்களை எல்லாம், பணம் காசை எல்லாம் மண்ணை வாரி வாரி வழங்குவதை போன்று வழங்கினார்கள் என்ற வரலாறை பார்ப்போம். ஆனால் வரலாறை நாம் சிந்தித்து பார்த்தால் நபிகள் நாயகத்திற்கு ஹதீஜா அம்மா அவர்கள் உதவி செய்யவில்லை, நபிகள் நாயகத்தால் தான் ஹதீஜா அம்மா அவர்கள் சிறப்பை பெற்றார்கள் என்பது வரலாறு. ஹதீஜா அம்மா அவர்கள் நபிகள் நாயகத்தால் சிறப்பை பெற்றார்கள், உயர்வை பெற்றார்கள். அல்லாஹுவால் சலாம் சொல்லப்பட்ட உலகத்தில் வாழ்ந்த பெண்மணிகளில், மனிதர்களில் அல்லாஹுவால் சலாம் சொல்லப்பட்ட ஒரே பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மட்டும்தான். வேறு யாருக்கும் அல்லாஹ் சலாமை சொல்லவில்லை. யார சொல்லலாம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக ஹதீஜாவிற்கு என் சலாத்தை சொல்வீர்களாக என்று அல்லாஹ் சொன்ன ஒரே பெண்மணி, அல்லாஹுவால் சலாம் சொல்லப்பட்ட மனிதர்களில் ஒரே பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மட்டும்தான். 3 வகை சலாம் உண்டு. மனிதனுக்கு சலாம் சொல்வது ஒரு வகை, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு சலாம் சொல்வது ஒரு வகை, மலக்குமார்கள் மூமினுக்கு சலாம் சொல்வது இரண்டாவது வகை. அல்லாஹ் மூமினுக்கு சலாம் சொல்லுவான். அந்த சலாம் இங்கு அல்ல, மறுமையில் சொர்க்கத்தில் வைத்து. சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சூரத்து யாசீன் வரக்கூடிய ஆயத். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் அழைப்பான், சலாம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும், வாருங்கள் சொர்க்கத்துக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பான். அல்லாஹ் மறுமையில் மூமினுக்கு சலாம் சொல்லுவான். ஆனால் அல்லாஹுவான் சலாம் சொல்லப்பட்ட ஒரே பெண்மணி உலகத்தில் வாழ்வது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மட்டும்தான். இந்த சிறப்பை யாரால் பெற்றார்கள்? அவர்கள் கொடுத்த பணத்தின் காரணமாகவா? அவர்கள் செலவழித்த காசின் காரணமாகவா? அவர்கள் செய்த தியாகத்தின் காரணமாகவா? இல்லை. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவராக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் உலகத்தில் வாழும்போது அவர்கள் அல்லாஹுவால் சலாம் சொல்லப்பட்ட பெண்மணியாக ஆனார்கள். இந்த சிறப்பையும் தகுதியையும் இந்த அந்தஸ்தையும் அடைந்தார்கள் என்பது வரலாறு. எனவே நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் அருள்கொடை, உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் அருள்கொடை. நபிகள் நாயகத்திற்கு இவர்களெல்லாம் உதவி செய்தார்கள் என்று தேடி பார்ப்பதை விட, நபிகள் நாயகத்திற்கு இவர்களெல்லாம் உதவி செய்தார்கள் என்று தேடி பார்ப்பதை விட, நபிகள் நாயகத்தால் இவர்கள் உதவி செய்யப்பட்டவர்கள் என்று சொல்வதுதான் சரியான உண்மையாக இருக்க முடியும். ஏன் நாம் கூட இன்று உலகத்தில் வாழ்கிறோம். நம்முடைய உலக வாழ்க்கையை கூட நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அருள் தான், அவருடைய துவாதான் காரணம், அவருடைய நல்லாசிதான் காரணம். அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. காரணம், அல்லாஹ் சொல்வதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், என்னை படைக்கவில்லை என்றால் அல்லாஹ் உலகத்தை படைத்திருக்க மாட்டான். நபியை உமக்காக வேண்டிதான் உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் படைக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். எனவே நம்முடைய உலக வாழ்க்கையும் கூட நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய அருளின் காரணமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நபிகள் நாயகத்தின் அருள் கொடையின் காரணமாகத்தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய அருள் இல்லாமல், அவருடைய அருள் கொடை இல்லாமல் உலகத்தில் எதுவும் எந்த ஒரு ஜீவராசியும் வாழவில்லை. எல்லா உயிரினங்களும் எல்லா பொருள்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் கொடையாக ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருக்கிறார்கள் என்பது வரலாறு. உஹது மலை, தாயிஃப் இதற்கு சான்று. உஹது மலையும் தாயிஃபும் இதற்கு சான்று. ஒரு காலத்தில் வாழ்ந்த நபிமார்களுக்கு தொல்லை கொடுக்கப்பட்ட இடங்களெல்லாம் இன்றும் அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கும் இடமாக இருக்கிறது. முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு தொல்லைகள் கொடுக்கப்பட்ட இடங்களெல்லாம் இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கும் இடங்களாக அவைகள் காட்சி அளிக்கின்றன. ஒரு நாள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவில் இருக்கும் பொழுது
முஸ்தலிஃபாவில் வாதியே முஹஸ்ஸர் என்று ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தில் வைத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கும் இடம். இந்த இடத்தை நீங்கள் கடந்து செல்ல நேரிட்டால், இந்த இடத்தை நீங்கள் கடந்து செல்ல நேரிட்டால் கவலையோடு செல்லுங்கள், பயத்தோடு செல்லுங்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே போன்று தபூக் யுத்தத்திற்காக வேண்டி சஹாபாக்கள் போகும்போது தூரமான ஊர், தூரமான பகுதி, மக்கா மதீனாவிற்கும் தபூக் என்ற இடத்திற்கும் 1500 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு தூரம் அவர்கள் நடந்து போக வேண்டும், ஒட்டகத்தில் பயணிக்க வேண்டும். சரியான வெயில், கோடை காலம். இந்த நேரத்தில் பயணித்து செய்கிறார்கள். போகும் வழியில் ஒரு கிணறு, அந்த கிணற்றில் சஹாபாக்கள் தண்ணீரை இறைத்தார்கள், தனி ஒட்டகத்திற்கு நீர் குடித்தார்கள். அதே போன்று பாத்திரங்களையும் துணிமணிகளையும் அவர்கள் கழுவினார்கள். அந்த கிணற்றில் இறைக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு மாவை பிசைந்து ரொட்டி சுட தயாரானார்கள். இந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை, இந்த கிணற்றுக்குள் அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கிக் கொண்டு இருக்கிறது, இந்த கிணற்றின் தண்ணீரை பயன்படுத்த வேண்டாம், இந்த கிணற்றின் தண்ணீரை பயன்படுத்த வேண்டாம், இந்த கிணற்றின் தண்ணீரை கொண்டு பிசைந்த மாவை நீங்கள் ஒட்டகத்திற்கு தீனியாக கொடுங்கள், உணவாக கொடுத்து விடுங்கள், துணிகளையும் பாத்திரங்களையும் இன்னொரு தண்ணீரை கொண்டு சுத்தமாக கழுவி விடுங்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த இடத்தை விட்டு சீக்கிரமாக நகருங்கள், இது அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கிக் கொண்டு இருக்கும் இடம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்வான், சீரோ ஃபில் அர்தி ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகல்லிமீன், உலகத்தை சுத்தி வாருங்கள், உலகத்தை நீங்கள் சுத்தி வாருங்கள், பொய்யர்களுடைய முடிவு என்ன ஆனது என்பதை எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் ஒரு 12 இடங்களில் சொல்லுவான், ஒரு 12 இடங்களில் சொல்லுவான். இப்படி நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன் வாழ்ந்த நபிமார்களுக்கு தொல்லை கொடுக்கப்பட்ட இடங்களெல்லாம் இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கக்கூடிய இடமாக இருக்கிறது, தலங்களாக இருக்கிறது. அப்படி என்றால் உஹது மலை, தாயிஃப் மலை, தாயிஃப் நகரம் நபிகள் நாயகத்திற்கு துன்பங்கள் கொடுக்கப்பட்ட இடமும் நகரமும் கூட. உஹது மலை, அதுக்கு அருகாமையில் உஹது யுத்தம் நடந்தது. அந்த இடத்தில் நபிகள் நாயகத்துடைய பற்கள் உடைக்கப்பட்டன, கன்னங்கள் கிழிக்கப்பட்டது, இரத்தங்கள் வந்தன, நபிகள் நாயகத்திற்கு தொல்லை கொடுக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கும் இடமாக அவைகள் ஆகவில்லை. தாயிஃப் நகரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் கல்லால் அடிக்கப்பட்டு இரத்தத்தை வரை வைத்த ஒரு நகரம் தான். அந்த நகரம் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கும் நகரமாக இல்லை. இரண்டும் பரக்கத்து பொருந்திய இடமாக காட்சியளிக்கிறது இல்லையா? இன்றைக்கு அரபகத்தின் ஊட்டி எது என்று கேளுங்கள், சொல்வார்கள் தாயிஃப் என்று சொல்வார்கள். அரபகத்தின் ஊட்டி எது என்று கேட்டால் தாயிஃப் என்று சொல்வார்கள். உஹது மலையை பற்றி நபி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உஹது மலை நம்மை நேசிக்கிறது, உஹதுன் ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, உஹது நம்மை நேசிக்கிறது, நாம் அதை நேசிக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் இந்த இரண்டும் இடம், தாயிஃபும் உஹதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பங்கள் கொடுக்கப்பட்ட இடம், அந்த இடம் அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கும் இடமாக இல்லை, பரக்கத்து பொருந்திய இடமாக இருக்கிறது. காரணம், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன், உலக மக்களுக்கெல்லாம் ஒரு அருள்குடையாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மண்ணு, அவர்கள் குடியிருந்த வீடு, அவர்கள் வாழ்ந்த பகுதி, அவர்கள் கால்பட்ட பூமி, அவர்கள் பாதம் பட்ட பூமி அனைத்தும் ரஹ்மத்துல் ஆலமீன், அதுவும் அருள் கொடையாக உலக மக்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் அந்த மதீனா நகரம் அதுவும் கமலும் பூமியாக, மனம் கமலும் பூமியாக மாறியது. அதற்கு முன்னால் மதீனாவிற்கு யஸ்ரீப் என்றுதான் பெயர். அதற்கு முன்னால் மதீனாவிற்கு யஸ்ரீப் என்றுதான் பெயர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் அது மனம் கமலும் மதீனாவாக மாறியது. அந்த மதீனா நகரத்துடைய மண்ணு அது ஷிஃபா என்று ஹதீஸில் பார்க்கிறோம். மதீனா நகரத்தின் மண் அது ஷிஃபா என்று ஹதீஸில் பார்க்கிறோம். துருபத் அர்தினா ஷிஃபாவு மருந்தினா, இந்த மண்ணு நோயாளிகளுக்கு நிவாரணை என்றார்கள். இந்த மதீனா நகரத்தின் மண் நோயாளிகளுக்கு மண்ணு
நிவாரணம் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். இப்படி ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறந்த இடம், அவர்கள் வாழ்ந்த வீடு, அவர்கள் பாதங்கள் பட்ட இடமெல்லாம் இன்றுக்கும் அது அருளாக இருக்கிறது. காரணம், ரசூலுல்லாஹ் அவருடைய கால் பட்ட இடமாக இருக்கின்ற காரணத்தினால், அவர்கள் கைப்பட்ட இடமாக இருக்கின்ற காரணத்தினால் அதுவும் அருளாக இருக்கிறது உலக மக்களுக்கு என்று வரலாற்றில் பார்க்கிறோம். அவர்களை பார்த்தவர்கள், அவர்களை தொட்டவர்கள், அவருடைய பேச்சை கேட்டவர்கள், அவருடைய காலில் பட்ட செருப்புக்கு கூட மதிப்பு உண்டு. அவருடைய காலில் பட்ட செருப்பு கூட உலக மக்களுக்கு அருள்படையாக இருந்திருப்பதை பார்க்கிறோம். வரலாற்றை படித்து பாருங்கள். ஒரு அழகான சம்பவம். ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தை சந்தித்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு தாங்கள் அணிந்த செருப்பு வேண்டும் என்று கேட்டார்கள். நாயகமே, எனக்கு உங்களுடைய செருப்பு வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரு 2-3 தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா அவர்களுக்கு செருப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதில் ஒன்று, இதுவும் ஒன்று. யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் அணிந்த செருப்பு வேண்டும் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 செருப்பை தூக்கி கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த செருப்பு அல்ல, தாங்கள் மிஅராஜுக்கு போகும்போது அணிந்திருந்த செருப்பு வேண்டும் என்று கேட்டார்கள். தாங்கள் மிஅராஜுக்கு போயிருக்கும் போது அணிந்திருந்த செருப்பு எனக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் சற்று நேரம் நிதானமாக இருந்தார்கள், மௌனமாக இருந்தார்கள். காரணம், அந்த செருப்பை தன்னுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அவர்களும் கேட்டிருந்தார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மிஅராஜுக்கு போயிருக்கும் போது அணிந்திருந்த செருப்பு எனக்கு வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் கேட்டிருந்தார்கள். எனவே அதே செருப்பை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டதன் காரணமாக சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு ஒரு செருப்பு அபூ ஹுரைராவுக்கு கொடுத்தார்கள், இன்னொரு செருப்பை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவளுக்கு கொடுத்தார்கள். இந்த 2 மனிதர்களுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அதிகமாக மரணம் செய்து அறிவித்தவர்கள். இந்த 2 மனிதர்களும், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அதிகமான ஹதீஸை மக்களுக்கு மரணம் செய்து அறிவித்தவர்கள். இந்த பாக்கியத்தை எப்படி பெற்றார்கள்? இந்த சிறப்பை எப்படி அடைந்தார்கள்? சீரத்து ஸாலிஹீன் என்ற கிதாபில், அந்த கிதாபின் ஆசிரியர் பதிவு செய்கிறார், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய காலில் அணியப்பட்ட பாக்கியம் பெற்ற செருப்பின் காரணமாகத்தான் இருவரும் அதிகமான ஹதீஸை மனனம் செய்து மக்களுக்கு சொன்னார்கள் என்றால், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய கால்பட்ட செருப்பு கூட உலக மக்களுக்கு அருள்படையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த செருப்பு சிறிது காலத்திற்கு பிறகு காணாமல் போய்விட்டது. அந்த செருப்பு சிறிது காலத்திற்கு பிறகு காணாமல் போய்விட்டது. பொதுவாகவே நபிகள் நாயகத்தால் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அல்லாஹுவால் அது உயர்த்தப்பட்டுவிடும். இதுதான் உண்மை. அவருடைய ஜுப்பா, அவர்கள் கட்டிய தலப்பாகை, அவர்கள் அணிவித்த சட்டை, அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் அல்லாஹுவால் அது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்பட்டுவிடும். அதே போன்றுதான் நபிகள் நாயகத்தால் அபூ ஹுரைரா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செருப்பும் காணாமல் போய்விட்டது. ஒரு நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய துக்கமான ஒரு செய்தி. எல்லோரும் ஆத்திரத்திலும் கோபத்திலும் அவசரத்திலும் கவலையிலும் இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு ஜனாசாவை பார்க்க செல்லும் போது செருப்பை கழட்டி ஒரு இடத்தில் வைத்துவிட்டு ஜனாசாவை பார்த்துவிட்டு வெளியே வந்தார்கள். வைத்த செருப்பு காணவில்லை, வைத்திருந்த செருப்பை காணவில்லை. சொன்னார்கள், லீ ஹுஸ்னானி, எல்லோருக்கும் ஒரு கவலை என்றால், எல்லோருக்கும் ஒரு கவலை, ஒரு துக்கம் என்றால் எனக்கு 2 கவலை, எனக்கு 2 துக்கம். ஒன்று உஸ்மான் ரலியல்லாஹுடைய பிரிவு, மரணம். இன்னொன்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய கால் பாதங்கள் பட்ட செருப்பு என்றார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதை பார்க்கிறோம். இப்படி நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய கரம் பட்டவர்கள் சிறப்பை அடைந்தார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய பார்வைப்பட்டவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடித்தவர்கள்,
அவர்களை கண்டவர்கள், அவர்களை பார்த்து கலிமா சொன்னவர்கள் நபிகள் நாயகத்தால் சிறப்பை அடைந்தார்கள். இவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் எந்த ஒரு சிறப்பையும் அடையவில்லை. இதுதான் இன்றைக்கு சஹாபாக்கள், பத்ர் சஹாபாக்களை பத்ரியீன்கள் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பத்ரியீன்கள் என்று சொல்கிறோம். பெரிய பொருளையும் உயிரையும் பணையம் வைத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி கம்மியாக இருந்தாலும் உயிர் போனாலும் பரவாயில்லை, உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்க வேண்டும் என்று களத்தில் இறங்கி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்தார்கள் பத்ர் சஹாபாக்கள் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் வரலாறை நன்றாக படித்து பார்த்தால் அவர்கள் நபிகள் நாயகத்தால் தான் சிறப்பை அடைந்தார்கள். பத்ர் சஹாபாக்கள் என்ற ஒரு பெயரையும் சிறப்பையும் பெற்றார்கள். இதுதான் உண்மையான வரலாறு. இவர்களெல்லாம் பத்ர் களத்தில் கலந்து கொண்டு பத்ரியீன்கள் என்ற ஒரு பட்டத்தை வாங்க வேண்டும், ஒரு சிறப்பை அடைய வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள். அவர்களை பத்ர் களத்துக்கு அழைத்து சென்றார்கள். இன்றைக்கும் பத்ரியீன்கள் என்று நம்மால் புகழப்படுகிறார்கள், சிறப்பை அடைந்தார்கள். காரணம், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் அருள்கொடை. அவர்களுக்கு யாரும் உதவி செய்யவில்லை, அவர்களால்தான் உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் உதவியை பெறுகின்றன. இன்றைக்கு நமக்கும் அவர்கள் அருள்கொடை, இன்றைக்கு நமக்கும் அவர்கள் அருள்கொடை. நபிகள் நாயகத்தை ஒருவர் முன்னாள் நபி என்று சொன்னால் இது ஒரு சர்ச்சையாக ஆகி இமாம்கள் விவாதித்து நபிகள் நாயகம் ஒரு முன்னாள் நபி என்று சொல்லக்கூடியவர் காஃபிர் என்று கூட ஃபத்வா தருகிறார்கள். காஃபிர் என்று கூட ஃபத்வா தருகிறார்கள். மூசா நபி முன்னாள் நபி, ஈசா நபி முன்னாள் நபி, அதற்கு இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி, யாக்கூப் நபி, இவர்கள் எல்லாம் முன்னால் வாழ்ந்த நபி. ஆனால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்நாளும் நபி, உலகம் அழிகிற வரைக்கும் அவர்கள் தான் நபி. இன்றைக்கும் ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவைத்தான் மொழிவார் இல்லையா? கியாமத்தினால் அழிக்கப்படுவதற்கு ஒரு நாள் முன்னால் இஸ்லாத்து வந்தாலும் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றுதான் கலிமாவை சொல்லுவார். எனவே நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாள் நபி என்று ஒருவர் சொன்னால் அவர் காஃபிர், முஸ்லிம் அல்ல என்கிறார்கள் இமாம்கள். அவர்கள் எந்நாளும் எப்பொழுதும் உலகம் அழிகிற வரைக்கும் உலகத்தில் வாழும் நபி. அல்லாஹ் கூட சொல்லுவான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களில் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களில் இருப்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எனவே நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள் என்று சொல்வது சரியல்ல. அவர்கள் உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும், மறுமை நாள் வரைக்கும் அவர்கள் தான் உலக மக்களுக்கு அருள்கொடை என்று சொல்வதுதான் உண்மையான சரித்திரம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அருள்கொடையாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் இருந்திருப்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஒட்டகத்தில் ஏற்றி, அவர்கள் முன்னால் இருந்தார்கள், நான் பின்னால் இருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒட்டகத்தில் ஏறச் செய்து பின்னால் இருக்க வைத்து அழைத்து சென்றார்கள். ஒரு தோட்டம் உள்ளே சென்றோம். அங்கு ஒரு ஒட்டகம் நின்றது. நபிகள் நாயகத்தை பார்த்தவுடன் அது கத்தியது, கதறியது, கண்ணீர் விட்டு அழுதது. அந்த ஒட்டகம் கண்ணீர் விட்டு அழுதது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் பக்கத்தில் சென்றார்கள். திமிலை தடவி விட்டார்கள், காதையும் நீவி விட்டார்கள். உடம்பை முழுவதும் தடவி விட்ட பிறகு தன் அழுகையை அந்த ஒட்டகம் நிறுத்திக் கொண்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒருவர் வந்தார். இந்த ஒட்டகத்தின் சொந்தக்காரர் யார் என்று கேட்டார்கள். நான் தான் என்று அவர் சொன்னார். நான் தான் என்று அவர் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓ மனிதனே, இந்த ஒட்டகத்தை அல்லாஹ் உனக்கு அடிமையாக தந்திருக்கிறான். இந்த ஒட்டகத்தை அல்லாஹ் உனக்கு அடிமையாக ஆக்கியிருக்கிறான். இந்த ஒட்டகத்துக்கு செய்ய வேண்டிய உரிமைகளையும் கடமைகளையும் சரியாக செய்து வா. இந்த ஒட்டகம் என்னை பார்த்தவுடன் கத்தியது, கதறியது, கண்ணீர் விட்டு அழுதது. அதனிடத்தில் முறையிட்டது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய எஜமானன் எனக்கு சரியாக உணவு தருவது இல்லை, எனக்கு சரியாக நீரும் தருவது இல்லை, என்னிடத்தில் வேலையை வாங்கிக் கொள்கிறான்,
எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை அவன் சரியாக செய்வதை இல்லை, என்னை அவன் பயன்படுத்திக் கொள்கிறான் என்று இந்த ஒட்டகம் முறையிட்டது. நண்பரே, எனவே ஒட்டகத்திற்கு செய்ய வேண்டிய உரிமைகளில் கடமைகளில் குறை வைக்காதே, உணவையும் நீரையும் சரியான நேரத்தில் புகுட்டு என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஒட்டகத்தில் பயணிக்க நேரிட்டால் அந்த நேரத்தில் பசுமையான இடங்களை பார்த்தால் அந்த பசுமையான இடங்களில் ஒட்டகத்தை வாகனங்களை மேய விடுங்கள் சிறிது நேரம். பசுமையான இடங்கள் இல்லை என்றால் அந்த வாகனத்திற்கு களைப்பு வருவதற்கு முன்னாலேயே, அது தன் சக்தியை எழுப்பதற்கு முன்னாலேயே நீங்கள் வேகமாக ஓட்டி வீட்டுக்கு வந்து விடுங்கள், அதற்கு ஓய்வு கொடுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள். என்றால் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும், மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், கால்நடைகள் அனைத்திற்கும் ரஹ்மத்துல் ஆலமீனாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா அன ரஹ்மத்துன் முஹ்தாஜுன், நான் உங்களுக்கு ஒரு அருள்கொடை என்றார்கள். நான் உங்களுக்கு அல்லாஹ்வால் தரப்பட்ட ஒரு அருள்கொடை என்றார்கள். அந்த நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய அருளை நாமும் பெற வேண்டும் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய அருளை, அந்த ரஹமத்தை நாமும் பெற வேண்டும். எப்படி பெற வேண்டும்? என்ன வார்த்தை சொல்லி பெற வேண்டும்? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறக்கும் முன்பும் ரஹமத்தாக இருந்தார்கள், பிறக்கிற நேரத்திலும் ரஹமத்தாக இருந்தார்கள், வாழும் காலத்திலும் ரஹமத்தாக இருந்தார்கள், மரணித்து விட்ட பிறகும் நம்மை விட்டு பிரிந்த பிறகும் அவர்கள் தான் நமக்கு ரஹமத், மறுமையில் நமக்கு ரஹமத். அந்த அருளை பெறக்கூடிய வழிகள் என்ன, எவை எவை என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.